அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு டேஸ் வித் ஃபௌமி. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சிக்கன் நக்கட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ப்ரெட் எடுத்துருக்கிறேன், ஒரு 6 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துருக்கேன், கார்ன்ஃப்ளவர் மாவு, எக்கு, போன்லெஸ் சிக்கன், பெரி பெரி மசாலா, பெப்பர் பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், ரெட் சில்லி பவுடர், மிளகுத்தூள், சால்ட், சோயா சாஸ், உப்பு. இவ்வளோ தான் இது தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ எடுத்து வச்ச இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் ஆட் பண்ணிட்டேன். அடுத்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, மிளகுத்தூள், ரெட் சில்லி பவுடர் எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துடலாம். சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பெரி பெரி மசாலா ஆட் பண்ணிடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் பெரி பெரி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். பெரி பெரி மசாலா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ எடுத்து வச்ச ப்ரெட் ஸ்லைஸ் இருக்குல்ல, 6 ஸ்லைஸு, இப்போ ஓரத்தில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதே நம்ம பிச்சு போட்டுடலாம் இது கூட. இப்போ நம்ம இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கிரைண்ட் பண்ணியாச்சு, பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ கையில் ஆயில் தடவிட்டு இப்போ நம்ம நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். நக்கட்ஸ் மோஸ்ட்லி ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்கும். கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் இது மாதிரி இந்த மசாலா ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எல்லாமே ஷேப் பண்ணியாச்சு. இதை மாதிரி நான் ஷேப் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், ஓவல் ஷேப்பாக இது சிலிண்டர் ஷேப்பான்னு எனக்கே தெரியலை. தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கிறேன், எக்கு எடுத்துருக்கேன், 2 எக்கு, பிரெட் க்ரம்ஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ எக்கில் நம்ம பெப்பர் தூளும் சால்ட்டும் ஆட் பண்ணி பீட் பண்ணி வச்சுக்கலாம் எக்கை. இப்போ நம்ம செஞ்சு வச்சிருந்த நக்கட்ஸை ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணிவிட்டு அடுத்து எக்கில் டிப் பண்ணுறோம். தேர்டு நம்ம பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர், செகண்டு எக்கு, தேர்டு பிரெட் க்ரம்ஸ். இந்த மாதிரி மெத்தடில் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரீஸ் பண்ணுறதுனால நம்ம அந்த இது கோட்டிங்லாம் நல்லா செட் ஆகிரும். ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ண போகும்போது அந்த கோட்டிங்லாம் பிரியாமல் இருக்கும். அதுக்கு தான் நம்ம ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இந்த ஆயிலுக்கு தேவையான அளவு நம்ம நக்கட்ஸ் ஆட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், நக்கட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிருக்குது. திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நக்கட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரையான நக்கட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, பசங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. சூப்பரான காம்பினேஷன். இது கூட நமக்கு கெச்சப் வச்சு சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம பிளேட்டிங்க்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். டேஸ்டியான நக்கட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனோடு உங்களுக்கு வரும். அஸ்ஸலாமு அலைக்கும்.